ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் உள்ள ஊழியர்களை பற்றியும் போட்டோ வீடியோ போட்டு என் மனதிற்கு குற்றம் என்று தோன்றுகிறவைகளை பற்றியும் நல்லது என்று தோன்றுகிறவைகளை பற்றியும் வீடியோ போட்டு வருகிறேன். அப்படி இந்த அருள்ராஜ் தம்பியை பற்றியும் பல வீடியோக்கள் போட்டேன். ஆனால் அருள்ராஜ் தம்பியின் இந்த ஜபத்தை கேட்ட பிறகு என் மனதில் ஒரு மாற்றம் உண்டாகி அதிகமான மன கஷ்டம் மாறினது. எனவேதான் இந்த தம்பியை பற்றி போட்ட வீடியோக்களை அழிக்கப் போகிறேன். இந்த அருள்ராஜ் பாஸ்டர் தம்பி ஜபம் பண்ணின விதம் எனக்கு நன்றாக பிடித்து விட்டது. எனவே இந்த தம்பியின் இந்த ஜபம் போட்ட வீடியோவையும் நான் அழிப்பதில்லை. மீதியுள்ள வீடியோக்களில் தம்பியின் போட்டோ மட்டும் போட்டதை அழித்து விடுவேன். குரூப்பாக சில போட்டிருப்பேன், அதை இப்போது நான் அழிப்பதில்லை. ஆனால் இந்த தம்பி இனிமேல் பிரசங்கம் பண்ணும்போது ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டாமல் இருக்க மாட்டேன். ஆனாலும் இந்த அருள்ராஜ் தம்பியின் ஆவிக்குரிய வளர்ச்சி பாராட்ட தகுந்ததுதான். தம்பிக்கு என் இருதயபூர்வமான வாழ்த்துக்கள். தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் இந்த தாழ்மையை ஒரு கணமும் மறக்காதிருக்க விரும்பியே ஜெபித்து வருகிறேன். என் நோக்கம் எல்லாம் பணம் அல்ல, சபையில் ஏன் எழுப்புதல் நடக்கவில்லை என்று கண்டுபிடித்து சீர்திருந்த வேண்டும் என்ற நோக்கமே. இந்த அருள்ராஜ் தம்பி என்னை காணாமல் என்ன சொல்லி திட்டுகிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த தம்பியை பற்றின மன கஷ்டம் என்னை விட்டு அதிகம் மாறினது. இன்னும் இந்த அருள்ராஜ் தம்பியை போன்று டேனியல் பாஸ்டரை போன்று ஆத்மீக தகப்பனுக்கு உதவியாக சபையில் எழுப்புதலான கிரியைகள் நடக்க அநேகர் எழும்பி பிரகாசிக்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.